Hey guys, welcome back to the channel. I am Muralidharan and this is my channel Kodathunodi. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா லீட்கோடோட 150 டே பைதான் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸில் இன்றைக்கி வந்து டே ஒன், அதாவது மெர்ஜ் சார்டர் அரே. இந்த ப்ராப்ளம் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ரெகுலராக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் அன்ட்டு இந்த 150 டே சீரிஸ் முடிகிற வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தோட டிஸ்கிரிப்ஷனையும் அப்புறம் இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸ்குள்ளே போகிறேன். டாபிக்ஸ்குள்ளே போனீங்கன்னா நம்ம அரே, 2 பாயிண்டர்ஸ் அண்ட் சார்ட்டிங், இந்த மூணு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஈஸி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, யூ ஆர் கிவன் அன் டூ இன்டிஜர் அரே nums1 அண்ட் nums2. அதாவது நம்மக்கிட்ட ரெண்டு இன்டிஜர் அரே தராங்க. ஒன்று பேர் வந்து nums1 அண்ட் இன்னொன்று பேர் வந்து nums2. ஓகே, நெக்ஸ்ட் சார்டர் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர். நான் டிக்ரீசிங் மீன்ஸ் இன்க்ரீசிங். ஓகே, டிக்ரீசிங்னா டிக்ரீசிங், அப்போ நான் டிக்ரீசிங்னா இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது 1 2 3 4 அந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர் நமக்கு தராங்க. ரெண்டுமே சார்டர் தான். நெக்ஸ்ட் டூ இன்டீஜர்ஸ் m and n. அந்த m and n என்னன்னா நம்ஸ் ஒன்னோட அரே வேல்யூஸ் இருக்குல்ல, அதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றத டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த n, அதாவது லென்த் ஆஃப் த அரே. அண்டு நம் டூவில் இருக்கிறதுக்கு லென்த் என்னன்றத லென்த் ஆஃப் த அரே num2. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எதுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்குது. பட் m = 3 தான் கொடுத்துருப்பாங்க. அது ஏன்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 1 minute ஃபுல்லாக முடிச்சிடறேன், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். representing the number of elements in nums1 and nums2 respectively. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், merge the nums1 and nums2 into a single array sorted in non-decreasing order. இந்த ரெண்டு அரே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரெண்டு அரேவும் என்ன பண்ண போகிறோம்னா மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் அரேவாக ஆக்க போகிறோம். அதையும் என்ன பண்ண போகிறோம்னா அந்த நான் டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிற ஒரு சார்ட்டடான அரேவாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, மெர்ஜ் பண்ண போகிறோம் பேசிக் ரெண்டு அரேவையும். நெக்ஸ்ட்டு the final sorted array should not be returned by the function. அதாவது இந்த ஃபைனலாக இருக்க இந்த சார்ட்டட் அரே இருக்குல்ல, அதை வந்து நம்மளாம் வந்து ரிட்டர்னே பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா அவங்க தர அதே அந்த ஃபங்க்ஷன், அந்த அரேல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மெர்ஜ் பண்ண போகிற அரேவையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த num1 num2 வந்து நம்ம மெர்ஜ் பண்ணோம்னா ஒரு வேல்யூ ஆன்சர் வரும்ல, ஒரு சார்ட்டட் அரே. அந்த அரேவையும் என்ன பண்ணணும், இதுலேயே தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம எதுவும் தனியாக வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டு அக்காமடேட் திஸ் nums1 ஹேஸ் த லென்த் ஆஃப் m + n. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இங்கே எதுக்கு வந்து 1 2 3 அண்ட் 0 0 0 இருக்குன்னா அண்ட் m = 3 ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு 3 தான் வந்து இந்த அரேவோட ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகே, நம்ம ஆக்சுவல் வேல்யூஸ். அதர் 3 என்னன்னா இந்த நெக்ஸ்ட் வேல்யூவோட அரே வேல்யூஸ் இருக்குல்ல, இது எடுத்தாலும் இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த 3 0 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்படியே எடுத்தாலும் ஸ்டோர் பண்ணுவோம்னா அதுவும் கிடையாது. ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை நம்ம சார்ட் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்புறம் ஃபைனலாக இதை மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூஸ் தான் என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, வேர் த ஃபர்ஸ்ட் m elements denote the elements that should be merged. இந்த ஃபர்ஸ்ட் m elements வந்து மெர்ஜ் பண்ண போகிற எலமெண்ட்டு அண்ட் த லாஸ்ட் n elements are set to 0. இந்த லாஸ்ட் n elements இருக்குல்ல, இது வந்து set to 0 and should be ignored. நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த வேல்யூஸ் தான் இங்கே வரப்போகுது. and has a length of n. ஸோ இவ்வளோ தான் கைஸ், உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதான் அந்த nums1 அந்த அரே அண்ட் nums2 இது செகண்ட் அரே. இது nums1ஓட எத்தனை வேல்யூஸ் இருக்குது, அந்த n = n3. இது வந்து nums2ஓட வேல்யூஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது லென்த். அண்ட் இது வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த ஃபைனல் அவுட்புட் தான் நம்ம கொண்டு வரப்போம். So the arrays we are merging are 1 2 3 and 2 5 6. இந்த ரெண்டு அரே தான் மெர்ஜ் பண்ண போகிறோம். பட் மெர்ஜ் பண்ணுற அரேவி ஃபர்ஸ்ட் அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர் பண்ண அரே என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும் அவங்களுக்கு. ஸோ நியூவாக எந்த அரேவை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ த ரிசல்ட் ஆஃப் த மெர்ஜ் இஸ் 1 2 2 3 5 6 வித் த அண்டர்லைன்டு எலமெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் nums1. ஓகே, ஸோ இங்கே அண்டர்லைனாக இருக்க நம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து nums1லேருந்து வரும் அண்டு அண்டர்லைன் ஆகாதெல்லாம் nums2லேருந்து வரும். ஸோ இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2 and 3. ஓகே,
எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 எப்படின்னா நம்ஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இருக்கிற ஒரு அரே அண்ட் அதோட வேல்யூஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் m ஈக்குவல் டு 1. நம்ஸ் 2 வந்து ஒரு எம்டி அரே, ஸோ n ஈக்குவல் டு 0. அண்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். ஏன்னா நம்ஸ் 2ல எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் m ஈக்குவல் டு 0. ஏன் இங்கே m is equal to 0 வருது சொல்லுங்க? ஏன்னா 0ன்ற வேல்யூ வந்து நம்ஸ் 1ஓட வேல்யூ கிடையாது. இது வந்து ஒரு பிளேஸ், அதாவது நம்ஸ் 2ஓட வேல்யூ அரேயோட அரே எலமெண்ட்ஸோட ஒரு பிளேஸ் மாதிரி. இது மெர்ஜ் பண்ண ஒரு பிளேஸ். ஸோ பேசிக்காக இங்கே 0ன்றதுக்கான எந்த வேல்யூ இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ஸ் 2க்கு மட்டும் n ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். இது எடுத்து மெர்ஜ் பண்ணோம்னா இந்த 1ன்ற வேல்யூ வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, நம்ஸ் 1ஓட வேல்யூக்கு. ஸோ ஒரே ஒரு வேல்யூ 1, இதை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் 1 and 2 and 3. இப்போ இது எப்படி நான் உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு காட்டுறேன், இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்ன்றது. ஓகே, ஸோ இதான் கைஸ் அந்த விஷுவலாக பண்ண போகிற இடம். இப்போது உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு டைம் தரேன். இது எதுக்குன்னா இந்த ரெண்டு அரேவையும் எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணலாம், அதுவும் சார்ட்டட் ஆர்டரில். அண்ட் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக O of n டைம் தான் எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ, இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவில் வந்து 1 2 3 எலமெண்ட்ஸ் அண்ட் 2 5 6 3 எலமெண்ட்ஸ், டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ், அதாவது O of n. ஓகே, இவ்வளோ டைம் தான் எடுத்துக்கணும். பட் நீங்கள் இதை எப்படி மெர்ஜ் பண்ண போகிறோன்றீங்க, மெர்ஜ் பண்ணுவீங்கன்ற ஐடியாவை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஓகே 10 செகண்ட் டைம் தரேன். ஓகே கைஸ், இப்போது 10 செகண்ட் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு இந்த எப்படி பண்ண போகிறோன்ற ஐடியாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம் 1ம் வந்து சாலிட் அரே தான், நம் 2ம் சாலிட் அரே தான். இது எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து ஒரு சில வேல்யூஸை ரீப்ளேஸும் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், லாஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டு 1 2 3 4ன்னு சொல்லி அப்படியே லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம். ஓகே, நம்ம அப்படி மெர்ஜ் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபைனல் அவுட்புட்ன்றது கரெக்டாக வரும். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் வந்து 2 பாயிண்டர்ஸ். ஓகே, இது ஒரு பாயிண்டர் அண்ட் இது ஒரு பாயிண்டர் அண்ட் இது ஒரு பாயிண்டர். 2 பாயிண்டர்ஸ் கிடையாது, பேசிக்கலாக இங்கே 3 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், 2 பாயிண்டரோட கான்செப்ட். 2 பாயிண்டர்ஸாக என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோஸ். ஓகே ஓகே, இப்போ இது எப்படி பண்ணலான்றதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளோவாக பார்க்கலாம். ஓகே, இது இந்த ரெண்டு அரேவை எப்படி நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, அதே சார்ட்டட் ஆர்டரில். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு வேல்யூ ரெண்டு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த பாயிண்டர் ஒன்னோட என்னது, x is equal to m minus 1 and y equal to n minus 1 and z equal to m plus n minus 1. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, இங்கே mன்ற வேல்யூ இருக்கா, mன்ற வேல்யூ 3 இருக்குது, nன்ற வேல்யூ 3 இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த அரேயில் எத்தனை இருக்குன்றதை வந்து டிக்ளேர் பண்ணுது. பட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு அரேவை 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது 0 1 2 அதுவே வந்து 3 எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக தான் -1 அண்ட் m plus n -1. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு 3 வந்து அரே எலமெண்ட்ஸை வந்து ஐ மீன் த லென்த் ஆஃப் த அரே வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் செட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பாயிண்டர் வேரியபிள் எக்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம். இது ஏன்னா இந்த அரேயில் நம்ஸ் 1ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட லாஸ்ட் வேல்யூஸோட அரே எலமெண்ட்டாக செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒய்ன்றத நம்ஸ் 2ஓட லாஸ்ட் வேல்யூவோட அரே பாயிண்டராக செட் பண்ணிக்கிறோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறதுக்கான ஒரு பாயிண்டர் வேல்யூவாக ஜெட்டை வந்து செட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பேசிக்காக ஒர்க் ஆக போகுது. இது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ண போகுது. ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன பண்ணுறேன், இந்த நம்ஸ் 1ஓட எக்ஸ்ன்ற அதோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் என்ன பண்ண போகிறேன்னா நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாம். ஓகே, கம்பேர் பண்ண போல இது எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம லாஸ்ட் வேல்யூவாக போட போகிறோம். அது ஏன்னா நம்ம சார்ட்டட் ஆர்டர் பண்ண போகிறோம். இன்க்ரீசிங் ஆர்டரில் எது பெரிய வேல்யூ அதுதான் ஃபைனலாக வரும். ஓகே, ஸோ அது அந்த மாதிரி தான் திங்க் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து இதை லாஸ்ட்டாக வச்சுருக்கேன்னு. ஏன்னா இதுவும் வந்து சார்ட்டட் அரேன்றதுனால அண்ட் இதுவும் சார்ட்டட் அரேன்றதுனால எது வந்து பெரிய நம்பரோ அதுதான் இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்கும், இதுலேயும் லாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ரெண்டு லாஸ்ட் வேல்யூ நம்ம செக் பண்ணக்குள்ள அதோட பெரிய லாஸ்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும், அதை எடுத்து லாஸ்ட்டாக போடலாம். ஸோ சிம்பிள். இப்போ செக் பண்ணக்குள்ள 6 தான் வந்து 6 3 செக் பண்ணக்குள்ள 6 தான் வந்து பெரிய நம்பர். அப்போது 6ஓட வேல்யூ எடுத்தோம்னா நம்ம ஜெட்டில் போடுவோம். ஓகே, நான் அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன்.
சிக்ஸ். ஜீரோ வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று வந்து டிக்ரிமெண்ட் பண்ணலாம். ஒய் மைனஸ் ஒன்று ஒரு வேல்யூ வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணி 5 கட் வந்துடலாம் ஒய்யை. இப்போது ஆல்ரெடி நம்ம ஜெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜெட்டையும் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வேல்யூக்கு. ஓகே, இப்போது 5 3 வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, 5 3 கம்பேர் பண்ணக்குள்ள 5 தான் பெரிய வேல்யூ. அப்போ 5 எடுத்து வந்து நம்ம ஜெட்டோட பிளேஸில் போட்டுக்கலாம். 5 ஜெட்டோட பிளேஸ் போடாச்சா. இப்போ 5 நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. அப்போது ஒய்யோட வேல்யூவை -1 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெட்டோட பிளேஸை நம்ம ஆல்ரெடி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போது ஜெட்டையும் ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இங்கே எக்ஸை தொடவே இல்லைன்னா, பிகாஸ் நம்ம எக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இதுக்குள்ள. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். 3யும் 2யும் பாருங்கள். இதில் எது வந்து பெரிய வேல்யூ, 3 தான் வந்து பெரிய வேல்யூ. ஓகே, அப்போது எக்ஸோட பிளேஸில் இருக்க 3யோட பெரிய வேல்யூ வந்து நம்ம ஜெட்டோட பிளேஸுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ கொண்டு வரக்குள்ள இங்கே 3 ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸோட பிளேஸில் இருக்கிறது வேல்யூ யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இது 1 + டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜெட்டையும் 1 + டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெண்டு 2 இருக்குது. எக்ஸோட பிளேஸிங் 2 இருக்குது, ஒய்யோட பிளேஸிங் 2 இருக்குது. அப்போது இதில் எந்த வேல்யூ வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா எதருமே 2ஆக இருக்கிறதுனால நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 எடுத்துக்கிறேன், எக்ஸோட 2. ஓகே, நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 2 எடுத்து நான் இங்கே 3யோட பொசிஷனில் போட்டுக்கிறேன். இது 2 ஆகிடும். அப்போது எக்ஸோட வேல்யூ இருக்கிற 2 யூஸ் பண்ணதுனால இது 1 ஸ்டெப் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி இந்த ஜெட்டோட பிளேஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணதுனால ஜெட்டையும் 1 ஸ்டெப் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள ஒய் தான் வந்து பெரிய நம்பர். அப்போது ஜெட்டோட பிளேஸில் 2 தான் போட்டுருக்கோம். ஓகே, ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒய்யோட வேல்யூ தான் யூஸ் பண்ணோம். அப்போது ஒய்க்கு என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்யோட எல்லா வேல்யூவும் வந்து என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது நம்ஸ் 2வோட எல்லா வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒய்யில் வந்து வேல்யூவே கிடையாது. அப்போ இது எப்படி நம்ம திருப்பி கம்பேர் பண்ண போகிறோம், ஏன்னா எக்ஸில் வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்குது, எக்ஸில் ஒரே ஒரு 1ன்னு ஒன்று இருக்குது, பட் ஒய்யில் வேல்யூவே கிடையாது. இது எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம், இது எப்படி நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். மீன்ஸ் இப்போது ஜெட் வந்து இங்கே வந்துடும், ஏன்னா நம்ம 2 வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி இந்த இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வேல்யூவே இல்லாதப்போ பேலன்ஸ் இருக்கிற வேல்யூவை அப்படியே அதே மாதிரியே விட்டுருணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸில் இருக்க வேல்யூவை அதே பொசிஷனில் விட்டுருவோம். ஒய் அப்போ ஜெட்டுன்ற வேல்யூவை 1ன்னு நம்ம அசைன் பண்ணிட்டு அதே வேல்யூ விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 1 2 2 3 5 6 அப்படின்னு வந்து நம்ஸ் 1ல் ஒரு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வேல்யூ அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் அரேயோட ஆன்சர் என்ன வந்துட்டு 1 2 2 3 5 6. ஸோ இவ்வளோ தான் கைஸ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்ம மெர்ச் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு அரேவையும். பட் இதுவுமே என்ன இருக்குது, ஒரு சார்ட்டட் பொசிஷனில் தான் இருக்குது, அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் கைஸ் இந்த மெர்ச் சார்ட்டட் அரே ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ நம்ம கோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அந்த 3 வேரியபிளையுமே நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 அண்ட் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் மைனஸ் 1. ஸோ பேசிக்காக இந்த 3 வேரியபிளையுமே வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ராஸ் பண்ண போகிறோம். ரெண்டு அரேயுமே ட்ராஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ட்ராஸ் பண்ண போகிறோம்னா, ரெண்டு அரேயுமே வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகிற முடிகிற வரைக்குமே வந்து நம்ம அந்த அரே வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும். அப்போது while எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் 0 இருக்கிற வரைக்கும் இந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகிடணும். அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, ஒய்யும் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு வேல்யூபாக வந்து வரும். ஐ மீன் எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ வரும், ஒய் வேல்யூ ரிவர்ஸில் வந்து இதே இருக்குமா. அப்போ என்ன பண்ணலாம், nums 1 of x is greater than nums 2 of y. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த நம்ஸ் 1ஓட வேல்யூவோட நம்ஸ் 2ஓட வேல்யூ வந்து பெருசாக இருந்ததுன்னா அப்போது அந்த நம்ஸ் 1 ஆஃப் ஜெட்டோட வேல்யூவை
equal to nums 1 ஆஃப் எக்ஸா என்ன பண்ணிடுறேன், நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் ஒருவேளை நம்ஸ் டூவோட வேல்யூ வந்து நம்ஸ் ஒன்னோட வேல்யூவோட பெருசாக இருக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ஸ் 1 ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு nums 2 of y. ஓகே, இது அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ யூஸ் பண்ணதுனால நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக ஜெட்டில் வந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இது ரெண்டுத்துலேயும் வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒய் ஜெட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு பொசிஷன் டிக்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம இதை அப்படியே வந்து இதை விட்டா வந்து அவுட்புட் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் ஐ மீன் கம்பேர் பண்ண வேல்யூவே இல்லாதப்போ நம் டூலையோ நம் ஒன்லையோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேல்யூ இல்லாதப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கம்பேர் பண்ண வேல்யூ இல்லை, அப்படியே ரீஃபில் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஐ மீன் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் அது. அப்போ அது எப்படி பண்ணலாம்னா while y is greater than or equal to 0 இருக்கக்குள்ள yல வந்து எக்ஸை விட yல வேல்யூ இருந்ததுன்னா எக்ஸ் முடிஞ்சு அப்போ yல வேல்யூ இருக்குன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நாம்ஸ் 1 of z is equal to nums 1 of y. அந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. and is 1 equal to 1 and z minus equal to 1. and அவ்வளோதான் guys. இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ எல்லா கேஸும் வந்து இதாகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து அக்செப்டட். ஓகே, ஸோ இவ்வளோதான் கைஸ். இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை சின்னதாக பார்க்கலாம். இது எப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்க. ஃபர்ஸ்ட்டு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n plus m and space complexity வந்து O of 1. So this means was இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n plus m. ஏன்னா இதில் nல வந்து n எலமெண்ட்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து m இதில் வந்து m எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை தடவை இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக O of n. ஓகே, O of n டைம்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ n ஆப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. அதனால வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n plus m அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1. ஏன்னா நம்ம நியூவாக எந்த ஒரு அரேயுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுக்காக O of 1. ஏன்னா நம்ம சின்ன சின்ன வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணமே தவிர ஒரு பெரிய அரேலாம் வந்து நியூவாக யூஸ் பண்ணல. ஸோ O of 1. ஸோ இவ்வளோதான் கைஸ் இதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் இருக்க டாபிக்ஸ் அந்த 2 பாயிண்டர்ஸ் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி. அண்ட் தட்ஸ் இட். பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஐ வில் போஸ்ட் இட் சூன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.